சொல்லி விலக வைப்பதிலே இந்த சுந்தரவள்ளிக்கு ஈடு இணை யார் என்ன உலகமே கேட்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப விவரமாக பதில் சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. இப்ப நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலம் குறிஞ்சி நிலம். ஊரு சிற்றூர். தலைநகரம் மேற்பாடி. நம்பி. நங்கை மோகினி. பள்ளி. பிரக்காதவர்கள் 7 பேர். காவலுக்கு வந்து திணைக்காவல். செந்தனையும் கருந்தனையும். செந்தனை யாருக்கு கருந்தனை யாருக்கு? 2 தனையுமே முருகனுக்கு படையல் பண்ணி நாங்க சாப்பிடுறதுக்கு. சரி, கையில் உள்ளது கவன் வச்சிருக்கு, அமைத்திருப்பது, பரணம் வச்சிருக்கு, அடைந்திருப்பது, பருவம் அடைஞ்சிருக்கு. பருவம் என்பது சித்திரமாக பாதுகாக்க வேண்டியது. பத்திரமாக வருவது ஒரு முறை, சாத்திரப்படி அப்படி வருவதை தவறவிட்டால் பெரிய உபத்திரம்னு சொல்லியிருக்காங்க. இந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக கூடாது. உபத்திரத்துக்கு ஆளாகாம யாருமே இந்த உலகத்துல ஒரு ஆளாகவே முடியாது. அது உண்மைதான். உபத்திரம் வரத்தேஜி அந்த உபத்திரத்தை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும். ஆமா, ஏன்னா ஒருத்தர் சொன்னார் தெரியுமா, நான் 100 வெற்றிகளை கண்டவன் இல்ல 1000 தோல்விகளை கண்டவன் அப்படின்னு. இதுவும் கடந்து போகுன்ற ஒரு வார்த்தையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா போதும், எதுவுமே பெரிதா தெரியவே தெரியாது. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது வெற்றி உபத்திரம் வரத்தான். எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகம் இது. ஆமா, அப்ப நிரந்தரம் இல்லாம பொழுது இதுவும் கடந்துதான் போகணும். செயல் மேல நமக்கு நாம மேல நம்பிக்கையும் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையுமே போதும். உலகத்திலே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஆமா, மற்ற எல்லாமே மாறும். அதனால நீங்களும் மாறக்கூடாது, நானும் மாறக்கூடாது. மாற்றம் வேணும் தான், உங்க செயல்ல மாறக்கூடாது. சிலவற்றில் மாற்றம் வேணும் தான், அதுக்காக முழுமையை எல்லாத்தையும் மாற்றக்கூடாது. இல்ல மாற்றம் என்பது வேற, எல்லாத்தையும் மாறிக்கிட்டு அடுத்த மாற்றம். மாற்றம் பிரச்சனை இல்ல, ஏமாற்றமா தான் போயிடக்கூடாது. அது வேணும், நமக்கு தேவையில்லாது. ஆமா, ஏன்னா அது வந்து பெருமாற்றத்தை ஏமாற்றம் வந்துடக்கூடாது. அதனால இது கேட்கக்கூடிய விவரங்களை, ஏன்னா உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க, வச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும். ஆக இந்த இடத்துல வச்சவன் எடுக்கணும். ஆமா, வழி தெரிஞ்சவன் நடக்கணும். அறிவாளிக்கு மறுவாளிக்கு 3 வழி, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வழி, முட்டாளுக்கு முட்டாளுக்கு ஒரே வழி. நாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது பூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது, இனிது இனிது ஏகாந்தம் அதனிலும் இனிது, ஆதியை அதைவிட இனிது, அறிவினை சேர்ந்து அதை காட்டிலும் இனிது, அறிவில் ஒரு கனவிலும் நனவிலும் காண்பதுதானே கற்றாமரை குலத்து நல்லனம் சார்ந்தாரை போல கற்றோரை காமுருவர் என்பார்கள். அரமு அரமு மோதன பின்னவரும் பிறக்கும், மலைக்கு மலைக்கு மோதன இப்பொறி பிறக்கும், மலைக்கு மண்ணாங்கட்டி மோதன ஊசிதானே பிறக்கும், கல்லுல தேங்காய் மோதன கல்லுல தேங்காய் சரி, தேங்காயில கல்லு மோதன சேதாரம் தேங்காய்க்குத்தேன். எங்க எது பட்டாலும் சேலையில முள்ளு பட்டாலும் முள்ளுல சேலை பட்டாலும் சேதாரம் சேலைக்கு, எதுல எது படுதோ அங்க வந்து பலவீனமாக இருக்கக்கூடியது அழிந்து போகுது. அது மாதிரி நம்மளுடைய பலத்தை எப்பொழுதுமே அதிகப்படுத்திக்கிறோம். கண்டிப்பா எப்பொழுதுமே ஒரு போட்டின்னு வந்துருச்சுன்னா அந்த போட்டியில பலத்தோடு மோதுவதுதான் வீரனுக்கு அழகிய தவிர ஒரு வீரனுடைய பலவீனம் என்னன்னு தெரிந்து மோதுனா அது கோழைத்தனம்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த நிலையில அதனாலதான் பாருங்க, மகாபாரதத்திலேயே துரோணருடைய பலவீனம் என்னன்றதை தேடுனாங்க. அவருடைய மகன் அஸ்வத்தாமனுக்கு ஏதாவது உடல்ல அவர் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டம் தெரிய வந்தா துரோணரினுடைய பலத்தை இழந்து விடுவார் அப்படின்னு அவருடைய பலவீனத்தோடு மோதினாங்க. ஆக பலவீனத்தோடு மோதுவது எப்பொழுதுமே வீரம் அல்ல, அது கோழைத்தனம் என்பதுதான் உண்மை. அஸ்வத்தாமா ஆமா, துரோணாச்சாரியார் வில்லை கீழே வைக்கணும்னா, அவர் போர்க்களத்துல கலந்துக்கிறாம இருக்கணும்னா அவருடைய பலவீனம் அவர் அதிகமா அன்பு வச்சிருக்கக்கூடிய அவருடைய மகன் அஸ்வத்தாமன். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான்னா ஆண்டினாங்க. ஏன்னா அஸ்வத்தாமா இறந்துட்டான் அப்படின்ற செய்தியை சொல்லும்போது சங்கை பிடித்தாங்க. எல்லாரும் சொன்னா துரோணர் நம்பி இருப்பாருன்னா நம்பி இருக்க மாட்டாரு. துரோணருடைய நம்பிக்கைக்குரியவர் யாருன்னா தர்மர் தான், யுதிஷ்டர். அவர் சொல்லி இருந்தா மட்டும்தான் அவரால் நம்ப முடியும். எப்பயுமே நம்ம வாழ்க்கையில நம்ம யார் மேலேயாவது அதீத நம்பிக்கை வச்சிருப்போம். அவங்க என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்புவோம். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க யாருடைய தூண்டுதலின் காரணமாக பொய் சொன்னாங்க அப்படின்னா அப்பொழுது மனம் பலவீனப்படும் இல்லையா? பலவீனப்பட்டா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமை பலம் எதையுமே நம்ம காட்டவே முடியாது. ஒருத்தருடைய பலம் என்னன்னு தெரியுறத காரணம் பலவீனம் தெரிஞ்சுக்கிட்டா இல்ல வெற்றி காண்றது அது பலமே இல்லங்கிறேன். நானு மேடையில பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு எனக்குமா ஒரு சபையில போட்டி நடக்குது, இது தர்க்க போட்டி. பேச்சு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்க பலவீனம் என்னன்றதை பார்த்து நான் பேசி உங்களை வந்து மனதளவு நோக வச்சு நான் ஜெயிச்சேன்னு வைங்களேன், அது உண்மையான வெற்றியே கிடையாது. இதே நேரத்துல இப்ப நீங்க எதுல கைது இருந்தவரோ ஒரு பெரிய புராணம் உங்களுக்கு முழுசா தெரியும் வைங்க, ராமாயணம் முழுமையா தெரியும், உங்களுக்கு எது முழுமையா தெரியுமோ அதை பற்றி பேசி உங்களை தோக்கடிக்கிறேன் பாருங்களேன், அதுதான் நல்ல ஒரு பேச்சாளருக்கு அழகு. உங்களுக்கு என்ன தெரியாதோ அதை பத்தி பேசினா அதுக்கு பேர் பேச்சாளருக்கு அழகு இல்லையா? வாதி பிரதிவாதி, வாதி பிரதிவாதி, முன்னேறி போன பாதை பின்னேறி போகணும். ஒரு ராமாயணத்தை தொட்டோம்னா ராமாயணத்தை என்ன பேச, சரி நீங்க என்ன பேசுறீங்க நான் என்ன பேசுறேன், வாங்க அதுல ஆளை கண்டுபிடிக்கணும். ஏங்க பொதுவாவே ஒரு புராணம் இருக்குன்னு வைங்களேன், கண்டபுராண பத்தி சொன்ன புராணத்துக்கு கண்டபுராணம் தான் பேர் வச்சாங்க இல்லையா? இப்ப காஞ்சியை பத்தி சொல்றாங்கன்னா காஞ்சி புராணம், திருவிளையாடல் புராணத்தை பத்தி சொன்னா திருவிளையாடல் புராணம். ஆனா சிவபெருமானை வணங்கி அடியார்களை மட்டும்தான் அவர்களை சொல்லி இருக்கக்கூடிய புராணத்துக்கு பெரிய புராணம்னு வச்சாங்க இல்லையா? சம்பவம் சிறுசு, மூர்த்தி சிறுத்தால் கீர்த்தி பெருசு. அதாவது நீர் இல்லாத நெற்றிபால், ஆறு இல்லாத ஊருக்கு அழகுபால், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, சரி பால் இல்லாத அதாவது நெய் இல்லாத முண்டிபால், பாலே மணக்கொடியால் இல்லாத மலை, ஒரு உணவு இருக்குன்னா அதுல நெய் வேணும் கண்டிப்பா, ஒரு வீடு இருக்குன்னா அங்க ஒரு பெண் வேணும், விளக்கு முக்கியம் இல்லையா? எல்லா விளக்கு விளக்கு இல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்னா சொன்னீங்களே. அந்த அசுவத்தாமா என்று சொன்னதை நம்புறவன் யார்? தர்மன் சொன்னா நம்பினார். ஆமா, தர்மன்
என்ன சொன்னாரு? அஸ்வத்தாமா அப்படின்ற குஞ்சலம் இறந்ததுன்னாரு. குஞ்சலத்தை கேட்க விடாம நம்மால சங்கெடுத்து ஊதிட்டாரு. சத்தத்துல கேட்கல. அந்த குஞ்சரம் என்ற வார்த்தை துரோணருக்கு காதல் விழுகாத அளவுக்கு சங்க ஒளியில கேட்கல. அதான உண்மை. ஆமா. இப்ப நான் கேக்குறேன், குஞ்சரம் என்றா இங்க இருக்கிறது எல்லாருக்கும் தெரியாது. சரி, தெரியாதுல்ல? ஆமா, பெரும்பாலும் தமிழ்ல சில வார்த்தைகள் தெரிய வாய்ப்பு இல்ல. குஞ்சரம் என்றால் யானை. யானை தானே? ஆமா. ஒரு அரசரிக்கான். சரி. பொதுவாகவே ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன், மன்னனுக்கு படை பரிவாரங்கள் நிறைய இருக்கும். யானை படை, குதிரை படை, தேர் படை, காலாட்படை, பொதுவா 4 வகை படை இருக்கும். சரி. அதுல முக்கியமான படை யானை படை. ஆமா. அதான உண்மை. இப்போ ஒரு மன்னன் இருக்காரு. சரி. ஒரு மன்னனாகப்பட்டவன் யானை மீது போகிறான். சரி. யாரு? பட்டத்து யானை மீது. பட்டத்து யானை இறங்கி ஒரு கோயிலுக்கு வாழக்கூடாது. அங்காளேஸ்வரி கோயில் இருக்கு. அதே மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கூட போயிட்டான். சரி. இந்த யானை என்ன பிடிச்சு வரக்கூடிய ஒரு வழிபோக்கல் மாதிரி ஒரு மன இந்த யானையாகப்பட்டது கொண்டுருச்சு. யானை இறந்துருச்சு. ஆமா. யானையை கொண்டுட்டாங்க. ஆமா. சரி. யானையை கொண்டாங்க. சரி. யானையை கொண்டா சும்மா விடுவாரா? ஏன்னா யானை செய்த தவற கண்டு யானையவே கொண்டுட்டான். சரி. உண்மைதானே? சரி. இப்ப யானையை கொண்டாச்சு. அப்ப மன்னர் வெளியில வராரு. வந்த உடனே என்ன செய்யணும்? யானைய பட்டத்து யானையை கொண்டவன் யாரோ? பட்டத்து யானையை கொண்டவன அவ்வளவுதான், தூக்க வேண்டியதான். அவனை இனிமேல வச்சிருப்பாங்க நாட்டுக்குள்ள. உண்மைதானே? அவனுக்கு சிறை தண்டனை, இல்லாட்டி சிறை சேதம். உண்மை. ஆமா. அதானே? சரி. சிறை சேதம் பண்ணணும், உனக்கு தண்டனை கொடுக்கணும், இல்ல பதில் பண்ண அவனை கொல்லணும். சரி. ஆனா பட்டத்து யானையை கொன்றவனை விட்டுவிட்டு இவரு தனக்கு தானே கேட்டு வெட்டி கொண்டுகிட்டாரு, செத்துக்கிட்டாரு, தற்கொலை பண்ணிட்டாரு. ஆமா. இவரை வந்து மாய்த்துக்கிறாரு. ஆமா. அப்பேற்பட்ட மன்னன் யாரு? எதற்காக செய்யணும்? என்ன இருங்க, ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்வியில ஏதாவது ஒண்ணு ஒரு அதாவது சரியான தகவலை கொடுத்துட்டு கேட்கணும். சரி. நீங்க எந்த கதைன்னு சொல்லல, யாருன்னு சொல்லல, எந்த புராணம், எந்த இதிகாசம் எதையுமே குறிப்பிடல. நீங்க வாட்டுக்கு வந்துகிட்டே ஒரு பட்டத்து யானை செத்துருச்சு, பட்டத்து யானை இருக்கிற மண்ணே யானையை கொண்டவன கொள்ளாம அவரே கொள்றதுக்கு முற்படுறாருன்றீங்க. இதை நான் கொண்டு போய் எந்த புராணத்துல யோசிக்கிறது? நானு இது 12 புராணம் இருக்கு. இது ஒண்ணு தினமலர் குங்குமம் புத்தகம் கிடையாது. அப்படி இல்ல, அதுல இதே புராணத்துல இருக்கிறது. அதுல வந்து அந்த விடைக்கு வந்து அது என்ன குழுவா சொல்லுவாங்களே, குழு கொடுக்கன்னு சொல்லி அந்த மாதிரி உனக்கு நான் கொடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. அறிவாளிக்கு 3 வழி. ஆமா. நீங்க ஒரு அறிவாளியா பதிச்சு நான் கேக்குறேன். சரி. ஏன்னா இந்த இடத்துல வாங்க, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன தொடுக்குறீங்களோ, என்ன பேசுறீங்களோ, நாம செய்த வினைக்கெல்லாம் எதிர்வினை வரும்ல. நீங்க பேசுற பேச்சுக்கு எதிர்ப்பு என்கிட்ட இருந்து கேள்வி வரும். எதிர்ப்பு வில்லாலையும் அடிக்கலாம், சொல்லாலையும் அடிக்கலாம், கல்லாலையும் அடிக்கலாம். சரி. வில்லம்ப காண்டி சொல்லும் போது ஆமா சக்தி அதிகம். அதனாலதான் கல்லை கொண்டு எறிந்தார்கள். அப்புறம்பால் அடி வாங்கினார், செருப்பால் உதை வாங்கினார். ஆனால் அப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு கோபம் வரவில்லை. கல்லாலை எடுத்து மோட்சம் பண்ற சாட்சிய நாயனார். சொல்லால நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேனு சொல்ல தாங்க முடியாம நெற்றிக்கணை திறந்து உலகத்துல சொல்லி எவ்வளவு கடுமையானது என்றதை நிரூபித்து காட்டியவர் இறைவன். சொல்லுங்க, சொல்ல வெல்லும் சொல்லி இனிமை இணைய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவர் எப்பொருள் யார் வாய் கேட்பு நம்ம பொருள் மெய்ப்பொருள் காண்பதை அறிவின்றானே. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதை அறிவினாங்களே. அதனால இந்த இடத்துல உங்க வாய் சொல்லி எப்படி இருக்கோ அவசியம் பதில் கிடைக்கும். வாங்க, வாய் சொல்லு வேணும். செல்வாக்கும் செல்வாக்கும் தேவரதம் திருவாக்குனாங்க. அந்த திருவாக்கு சொல்வாக்கு தவற விட்டு நாரிய புண்ணாக்கறாங்க இருக்குதா? நியாயப்பட உரை அப்படினாங்க அவ்வை. பேசுற பேச்சுல இனிமை இருக்கணும், உண்மை இருக்கணும், இலக்கண பிழை இல்லாம இருக்கணும். பேச்சுல அதுல உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், அது வாய்மை இருக்கணும், பூரா மைமைன்னு வருது பாருங்க. அதுதான் நம்மையும் அறியாம நாம நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறோம். சொல்றோம் இல்லையா, வந்தாராம் போனாராம் சென்றாராம்னு. ராம்னு முடியுதா இல்லையா? ராம்ன்ற நாமம் இருக்கக்கூடிய நாமங்களே தலை சிறந்த நாமம்னு சிவனே ஏத்துக்கிறார். சொன்னாய் வந்தாய் போனாய் நாய் நாய் அது நாய். ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் நினைத்தாயா சொன்னாயா வணங்கினாயான்னு எத்தனை நாய் நாம என்ன சொல்றோம்ன்ற சொல்லுல கவனமாக இருக்கணும். 3 வகை பத்தி இருக்கு. கற்பூர பத்தி, கறி பத்தி, கதலி பத்தி. உங்க பத்தி இன்னைக்கு எப்படி இருக்குறது கேக்குறது. நீங்க நினைக்கிற மாதிரி கதலி புத்தி பிடிக்கவே பிடிக்காது. கற்பூர புத்தி பட்டுன்னு எரியும், பட்டுன்னு அணைஞ்சு போகும். நான் கறி புத்தி மாதிரி தாமதமா பிடிச்சாலும் நின்று எரியணும். அது ரொம்ப முக்கியம். எவ்வளவு சீக்கிரமா பிடிக்குதுன்றது பிரச்சனை இல்ல, அது எவ்வளவு காலம் நிலைத்து இருக்குன்றதுதான் முக்கியம். தரப்படும், திறக்கப்படும், கிடைக்கும். கருணை பாரிவல்லு, சீதக்காரி, குமணவல்லு யாரும் எப்படி கேட்ட கொடுத்தாங்க. எங்க கொடுக்க நானும் கொடுக்கறேன், நானும் திரும்ப கேட்கறதுக்கு கொடுக்க தயாரா இருந்துட்டு கேட்டேன். எப்படி தயாரு? வாங்க, இப்பதான் சொன்னோம். சிவ சின்னங்கள்னாலே திருநீர் ரொம்ப முக்கியம். சிவனை மறந்தார் வாய்ந்தார். அது எப்படி திருநீர் இட்டு கட முடியும்? சிவனை மறந்து எவர் வாழ்ந்தார் நாங்க. வார்த்தை அதுக்காக சிவனை மறந்துனா சிவபெருமான் நம்ம எப்படி வணங்குறோமோ அப்படி சிவனாக வருவார். சிவனை பெருமாளை கும்பிட்டா அவரும் சிவன் தான். நாங்க இஸ்லாமியர்களாக இருக்க அல்லாஹ்வை கும்பிடுறோம்னா அவரும் சிவன் தான். அறியாதவர் வாயில மண்ணுனாங்க. சிவம் இருக்கிறார். அதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நாங்க. தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு பாடுறாங்க.
சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவம் இல்லைன்றீரா சிவம்ன்ற மூச்சு தானே எல்லாரும் விடுறியா சரி அப்ப இங்க உள்ளதானே சிவம் இருக்கா உண்மை அதுதான் இந்த உடம்பு மனிதனுடைய உடம்பே எப்படிப்பட்டது அப்படிங்கறது ஒண்ணும் இல்ல சிவபெருமானுக்கு வேலை சுடுகாட்டுல சும்மா இருக்கிறாரா சுடுகாட்டுல எந்த தெய்வமும் சுடுகாட்டு இல்லாம சிவபெருமான் மட்டும் ஏன் அங்க இருக்கிறாரு ஏன்னா அவரை யாரு வணங்குவாங்க தெரியுமா வேணும் வேணும்ன்றவங்க வணங்குற தெய்வம் இல்ல எனக்கு எதுவுமே வேணாம் இறைவான்ற மனநிலையை குருன்னு நினைக்கிறவங்க தான் சிவனை கும்பிடணும் அது ரொம்ப முக்கியம் அதனால வாங்க சிவபெருமான பத்தி நீங்க கேட்டிருக்கிற கேள்வி எங்கன்றத நான் யோசிச்சுட்டேன் அதுலயே உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் திருநீர் இடம் இல்லையா நீர் அணிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தானே திருநீரை இட்டுக்கிட்டோம்னா துருநீரை போக்கி இருந்தானே விபூதினாலே மேலான செல்வம்னு பொருளாம் பூதினா ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம் இல்ல பூதினா செல்வம்னு பொருள் யாரோ பூதினா ஆக்கி வச்சிருக்காங்க அது விபூதினா மேலான செல்வம்னு பொருள் அப்ப நெற்றியில இருக்கக்கூடிய விபூதி அப்படிங்கிறது யாராவது அணிந்தாங்க அப்படின்னா வாழத்தானே செய்வாங்க அழிஞ்சு போவாங்களா பார்த்தாலே மோட்சம் இல்லையா பார்த்தா மோட்சங்கிறது கதை ஆனா நான் கேக்குறது என்ன திருநீரிட்டு அழிந்து போவாரா எவராது நடக்குமா அது எப்படிமா நடந்துச்சு அது எப்படி பட்டத்து யானையை கொண்டவனை விட்டுவிட்டு யானை ராஜா தண்ணியை கொண்டு வருவாரா அது மட்டும் நடக்குமா நல்லா இருக்கேன் மாமியார் உடைச்சா மண் சட்டியா மரும உடைச்சா இந்த இருக்காரு இத்தனை பேர் நெத்தியை காட்டி சத்தியமா தெரியும் அன்னை சொல்லி கோச்சுக்கிறாரு இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இவர் பாருங்க இவர் நெட்டியில மஞ்சள் குங்குமம் சந்தனம் எவ்வளவு மங்களகரமா இருக்கு மத்த வெறும் நெத்திக்கு பாருங்க பாத்தீங்களா அதுதான் நீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னா இந்த மண்டைகளை எத்தனை தண்டி குங்குமம் தந்தேன் அவர் விபூதி ஊத்துனா விபூதி டப்பால் கொண்டுட்டாரு பூசினாருன்னா நல்லா பெருசா அடிக்கலாம் பட்டு அழகா அடிக்கலாம் பைபாஸ் ரோட்டுக்கு அப்படியே வெள்ளத்தை அடிச்ச மாதிரி ஏன் ராமதை வர வர சுருக்குறீங்க அது ஒரு அழகா அடிச்சுக்கணும் ஆக ஏன்னா அது திருநீருக்கு ஒரு கதை சொன்னார் வாரியார் சுவாமிகள் அது நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா பட்டு போட்டதால பார்த்தாச்சுன்னா மோச்சம் தான் கிடைக்கும் ஆனா அந்த பாத்திரம் எவனை சாக முடியுமா ஆக முடியும்னா யாருக்கு தான் கேட்டிருக்கீங்க அதாவது நீங்க வாதத்துக்கு பேசுறீங்க வாதத்துக்கு வருது நீங்க பிடிவாதத்துக்கு பேசுறீங்க அப்படி கிடையாதுங்க நான் கேட்டா கேட்கிற கேள்விக்கு நீங்க ஐயா ஒரு சபையில ஒருத்தர்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் தெரியாமையோ பொருள் இல்லாம பேச முடியுமா சொல்ல வேண்டியது அப்புறம் பேசிக்கிட்டு மாட்டிட்டு முடிக்க கூடாது இல்லையே என்ன நொல்லையே பதில் சொல்லுங்க வாங்க பதில் சொல்றேன் சொல்ல மாட்டேன்னு சொல்ல நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணிக்கங்க நான் எந்த கதையில கேட்டேன் இப்ப நான் கதையை சொன்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் ஏன்னா பொதுவாக நான் அதுதான் முதல்ல சொன்னேன் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படை நான்முகனோ அரியமான் உந்திலோ அரியமானோ அலைகடல் தூய்ந்து அலைகடலோ குருமுனியும் அங்கே நடக்கும் குருமுனியோ கலசத்தில் பிறந்த கலசமோ புவிய சிறுமன் புவியோ அரவினுக்கு ஒரு தரிப்பார் அரவனோ உமையால் சிறுவர மோதி உமையாலோ ஈசனின் உள்ளத்தடக்கம் ஈசனோ தொண்டர் உள்ளத்தடக்கம் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியது அதனாலதான் சொன்னேன் பகவான் பெரியவர் பகவான் தான் பெரியவர்னு சொல்ல முடியாது பக்தன் தான் பெரியாரு அது என்ன பகவான் பெரியவர் இழுக்கிறீங்களா ஆமா உண்மைதான் நீங்க சொல்லுங்க பக்தனுக்கு சிறப்பா பகவானுக்கு சிறப்பா ஏங்க சொல்லுங்க இந்த உலகத்திலே கல்வன் பெரியவனா காப்பான் பெரியவனா இங்க வாங்க முதல்ல பக்தனுக்கு சிறப்பா பகவானுக்கு நான் கேக்குறேன் கல்வன் பெரியவனா காப்பான் பெரியவனா நீங்க கல்வன் பெரியாளுங்கிறீங்களா எப்படி வேணா சொல்லுங்க திறமையா போச்சு என்ன செய்ய சொல்றீங்க காக்கிறவன் காத்து வச்சாலும் மீறி திருடுறவன் தான் பெரியாளுன்னு சொல்லி வைக்கிறாங்க அந்த கூட்டல எனக்கு நம்பிக்கை இல்ல நான் என்ன கேக்குறேன் பக்தனுக்கு சிறப்பா பகவானுக்கு சிறப்பா பக்தனுக்கு தான் என்னைக்குமே சிறப்பு நீங்களே ஏத்துக்கிட்டீங்க எனக்கு தான் சிறப்புன்னு இந்த இடத்துல ஏங்க நீங்க பகவான் மாதிரி நான் பக்தி இல்லையா நீங்க செய்யற தொண்டு இருக்கு இல்லையா தொண்டுக்கு வேணாமா கண்டிப்பா நல்ல ஒண்ணு முதல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தொண்டுகள் செய்யப்பட்டது ஏன்னா வேற தொண்டுகளை கண்ணி நீ சொல்ல இறை தொண்டு உலகத்துல பெரிய தொண்டு இறை தொண்டுறாங்க இறை தொண்டு சரி உலகத்துல பெருமை முன்னாடி எல்லாம் கோயில கூட்டுறதும் துடைக்கிறதும் சுத்தமா வச்சுக்கிறதும் தொண்டா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கோயிலுக்குள்ள போனோம்னா கையில கொடுக்குற விபூதியை தூணுக்கு கொட்டி வச்சு கோயில அசுத்தப்படுத்துறதுக்கு தான் பாதி கோயிலுக்குள்ளேயே போறோம் நம்ம சுத்தம் இல்லாத இடத்துல நம்ம இருக்கமா ஆலயத்தை மட்டும் தூய்மை இல்லாட்டி அங்க எப்படி இறைவன் இருப்போம் இறைவன் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி வச்சுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இது இருந்தா அது இல்ல அது இருந்தா இது இல்ல அதுவும் இது அவனுக்கு இங்க இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான் மனிதன் அடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகிறான் படைக்கிறான் இவன் கிடையாது மனித இறைவன் வாழக்கூடிய இடமே கடவுள் தான் உடம்பை ஆலயம் வெள்ள பிராணாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனை சிவன் மணி விளக்கு என்னார் திருமூலர் இங்கதானே இருக்காரு இங்கதான் இருக்காரு ஓடி 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 உட்கலந்த சோதி நாடி 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 நாட்களும் கழி வாடி 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 மாண்டு மூணு மந்திரம் ஓடி 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 என்னதைந்த கோடி என்னாங்க ஓடி ஓடி தேடி தேடி நாள் கழிஞ்சு போனதான் மிச்சமா அப்ப வெளியில தேடினா கிடைப்பாரா தொலைச்ச இடத்தை விட்டு வெளியில தேடினா எப்படி கிடைப்பாரு அதனாலதான் கேட்கிறேன் பதில சொல்லுங்க நீ பதில சொல்லுங்க சட்டமுறை பேச்சே அப்படித்தான் உங்களுக்கு சட்டம் நான் கேட்டில்ல என்ன கேட்டிருக்கீங்க அது பதில் சொல்லிட்டு பேசுங்க நான் தொண்டர்னு ஏன் ஆரம்பிச்சேன் தெரியுமா இறைவனுடைய புகழ்பாடும் தொண்டர்கள் இருக்கக்கூடிய புராணத்துக்கு மட்டும்தான் பெரிய புராணம் ஏன் பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம்னு சொன்னேன் இந்த உலகத்துல பக்தியே பெரிது அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக தான் பெரிய புராணம்னு பேர் வச்சாங்க அப்படி பெரிய புராணம்னு பெயர் வைத்து முதல்ல அந்த புராணத்தை
விஷயத்துக்கு வந்துற நேரம் அதை பத்தி விரிவா சொல்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான். ஒரு 63 நாயன்மார்கள் ஒருத்தர். இவருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். இவர் எப்படி தெரியுமா? இவர் பெயரே என்னன்னா எரிபத்த நாயனார்னு பேர். ஏன் இந்த பேர் வந்துச்சு? இவர் பிறக்கும் பொழுது என்ன பெயர் இருந்துச்சுன்னு பெரிய புராணத்துல குறிப்பிடல. ஆனா இவருக்கு ஏன் எரிபத்தர் பேர் வந்துச்சு தெரியுமா? இவர் வேலையே என்ன? யாரெல்லாம் திருநீர் இட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் சிவ நாமம் சொல்றாங்களோ, யாரெல்லாம் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்காங்களோ, அப்படி யாராவது இருந்து அவங்களுக்கு யாராவது இடையூறு பண்ணுனவன பார்த்த இடத்துல கையில வச்சிருக்கிற பரசுன்ற கோடாரியை வச்சு வெட்டி கொன்றுவார். இப்படி யாரெல்லாம் இறைவனை வணங்கும் இறை அடியார்களுக்கு இடையூறு பண்றாங்களோ, தொந்தரவு பண்றாங்களோ, அவளை கையில பரசோடய தெரிவாரு. கையில பரசுனா கோடாரியோடய தெரிவாரு. யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ண பக்தர்களுக்கு ஒரே அடி அங்கே ஒரே போடுதேன் கொல்ல வேண்டியதான் அவனை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர். அதனாலதான் இறைவனுடைய அடியார்களுக்கு யாரு இடையூறு செய்தாலும் அவர்களை எரிந்து கொள்பவர் என்பதால் அவருக்கு எரிபத்த நாயனார்னு பேரு. இவர் என்ன பண்ணாரு? இவர் வாழ்ந்த இடம் எது தெரியுமா? அதான் கரூர். கரூரிலே பிறந்தவர். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இவர் இதுதான் அவருடைய வேலை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது? புரட்டாசி மாதம் கோயில்ல விழா நடக்குது கரூர்ல. அந்த கோயில் விழாவில் என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சுவாமி தெரியுமில்ல, பசுபதீஸ்வரர் ஆண்டிரைநாதர்னு பேரு. அங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு கோலாகலமா திருவிழா. திருவிழாவில் யார் அப்படின்னா சிவகாமி ஆண்டார்னு ஒருத்தர். ரொம்ப வயதானவர். இவருக்கு வேலை என்ன தெரியுமா? பூ குடல்னு சொல்லுவாங்க இல்லையா? பூவெல்லாம் மலரெல்லாம் பறிச்சு ஒரு கூடையில வச்சுக்கிட்டு சிவனுக்கு அர்ச்சனை அவரே பறிச்சு அவரே தண்ணி விட்டு அந்த மரத்தை வளர்த்து அவரே எடுத்து சோடனை பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய பேர் ஊருக்கு இருக்காங்க சிவ தொண்டுக்கே வாழ்றதுன்னு. அந்த மாதிரி ஒருத்தர் என்ன செய்யறாரு? சிவகாமி ஆண்டார்னு பேரு. சுவாமிக்கு பூவை பறிச்சுக்கிட்டு கூட நிறைய மலரை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. இவர் நடந்து போகும் பொழுது கரூர்ல ஓடக்கூடிய நதிக்கு அமராவதினு பேரு. இந்த அமராவதி ஆத்துல சில பேர் அதை மாத்தி பாலாறுன்றாங்க. இல்ல அமராவதி நதி. அமராவதி ஆத்துல அங்க ஆளக்கூடிய மன்னனுக்கு புகழ்ச்சோழ மன்னன் பேரு. இந்த புகழ்ச்சோழ மன்னனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய பட்டத்து யானைய அமராவதி ஆத்துல குளிக்க வச்சுக்கிட்டு அந்த அமராவதி ஆத்துல இருந்து நீண்ட அந்த யானையை குளிப்பாட்டி வெளியில கூட்டிட்டு வராரு பாகன். யானை பாகன். யானை மேல யானை பாகன் உட்கார்ந்து இருக்கிறாரு. யானைக்கு முன்னாடி ஒருத்தர் போவார். அவருக்கு கோட்டுக்காரன்னு பேரு. அவருக்கு என்ன வேலை தெரியுமா? பட்டத்து யானை வருது வழி விடுங்கன்னு சொல்றதுதான் அவருடைய வேலையே. இப்படி மொத்தம் 5 பேர் யானையை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருந்தாங்களா, இவர் இங்க இருந்து சிவகாமி ஆண்டார் மலர்களை பறித்து கொண்டு கூடையில வச்சு சிவனுக்காக போயிட்டு இருந்தாரா. இந்த சூழல்ல என்ன நடந்துருச்சு? குளிச்சுட்டு வந்த யானைக்கு உடம்புல ஏற்பட்ட ஏதோ உபாதையின் காரணமாக மதம் பிடிச்சிருச்சு. யானைக்கு எப்பெல்லாம் மதம் பிடிக்கும்? யானையில ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும், பெண் யானைக்கு பிடிக்காது. யானையினுடைய பெண் யானைக்கு பிடிக்காது. உடம்புல எப்ப உஷ்ணம் அதிகமாகுதோ இல்ல ஒரு வகையில் உபாதை ஏற்படுதோ ஏதாவது ஒரு பிரச்சனைனாலே அதுக்கு மதம் பிடிச்சிடும். அது எப்படி வெளிக்காட்டும்னா அப்படிதான் காட்டும். இப்ப மதம் பிடித்த யானை 4-5 பேரையும் மீறிங்கிறது பயங்கர வேகமா கோபமா ஆக்ரோஷமா ஓடுது. ஓடுற வழியில இவர் வயதானவர் கையில பூக்குடையோட நடந்து வந்துட்டு இருந்தார். போன யானை சும்மா போயிருக்கணும்ல. கையில வச்சிருக்கிற தும்பிக்கையை வச்சு இந்த சிவகாமி ஆண்டார கூடையோட ஒரு அடிச்ச அடியில கூடைய தூக்கி போட்டுட்டு பூவெல்லாம் கொட்டிருச்சு. சிவகாமி ஆண்டார் போய் இப்படி கீழே விழுந்துட்டார். ரொம்பலாம் ஒரே காயம் ஒரே மண்ணு. சிவதான்னு எழுந்துக்கிட்டு கத்துறாரு சிவனை நோக்கி. அவருக்கு என்ன வருத்தம் தெரியுமா? அவரு கீழே விழுந்துட்டாருன்னு அவருக்கு வருத்தம் இல்ல. இறைவனுக்காக பறித்து கொண்டு போன மலர்கள் எல்லாம் மண்ணுல விழுந்துருச்சேன்னு அவருக்கு வேதனை தாங்க முடியல. அழுது அப்படியே புலம்புறாரு. இந்த கோலத்தை பார்த்தா எரிபத்த நாயனார். அவர் சும்மாவே யாராவது சிவனடியார்களுக்கு தொந்தரவு பண்ண அவளை கொன்றுவாரு. இங்க இவரே வயதானவர் சிவன் பூஜைக்கு கொண்டு போன பூவையும் கொட்டி விட்டு அவரையும் தள்ளி விட்டுருச்சு யானை. கோபப்பட்டவர் என்ன செஞ்சாரு? கையில வச்சிருக்கிற கோடாரியை வச்சு பட்டத்து யானை ஒரு வெட்டு, தடுக்க வந்த 4-5 பேரையும் ஒரு வெட்டு. 5 பேரும் யானையும் இறந்து மாண்டு போனார்கள். இந்த செய்தி மன்னனுக்கு போகுது. யாருக்கு? புகழ்ச்சோழனுக்கு. இவர்தான் சிவனடியார்னா புகழ்ச்சோழ மன்னன் அவரை காட்டிலும் சிவபக்தர். அவர் பார்க்கிறாரு, சம்பவ இடத்துக்கு வராரு. நடந்த சம்பவத்தை பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டார். என்ன நடந்திருக்கும்? வந்த சிவனடியாரை யானை பிடிச்சு தள்ளி விட்டுச்சு. இதை தாங்க முடியாத எரிபக்தர் என்ன பண்ணிட்டாரு? யானையும் கொண்டுட்டாரு, 5 பேரையும் கொண்டுட்டார். இதை பார்த்த மன்னன் என்ன பண்ணாரு தெரியுமா? பட்டத்து யானையையும் கூட இருக்க பாகனையும் ஒருத்தன் கொண்டா அந்த மன்னன் அவனுக்கு பயங்கர தண்டனை கொடுக்கணும். ஆனா புகழ்ச்சோழர் அப்படி செய்யவில்லை. என்ன தெரியுமா சொன்னார் எரிபக்தரை நோக்கி? ஐயா, தவறெல்லாம் யானையோடது கிடையாது, யானை பாகனோடதும் கிடையாது. இந்த யானையை வளர்த்தது யாரு? நான் தான். ஏன் பட்டத்து யானை தவறு செய்த அது என்னையே சேரும். ஆக பட்டத்து யானை தவறு செய்த அந்த சிவனடியாரை தள்ளிவிட்டு அந்த பாவம் என்னை சேரும். ஆக நீங்க யானையை கொண்டதுக்கு முன்னாடி என்னெல்லாங்க கொண்டிருக்கணும். இனிமேல் நான் உயிர் வாழ மாட்டேன். உடைவாளை எடுத்து தானே தன்னுடைய கழுத்துல வச்சு வெட்டுறதுக்கு போனாரு. இப்ப எரிபக்தர் பார்த்தாரு, எங்க விட்டு அவரே வெட்டிட்டு செத்துருவாரோன்னு. ஐயா வேண்டாம், நீங்க வெட்டிட்டு சாகக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அடியார சாகுற அளவுக்கு தூண்டி விட்டது நான் தானே. நான் தான் உயிரோடு இருக்க கூடாது. கொடுங்கன்னு உடைவாளை வாங்கி இவருடைய கழுத்தை வச்சு வெட்ட போனார். எந்த அளவுக்கு பக்தி பாருங்களேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலை
சளைக்காத பக்தி. இவர் கழுத்துல வச்சு வெட்டுறதுக்கு போனாரு, உடனே அசரீதி ஒழித்து, யாரும் இறக்க வேணாம், இறந்ததெல்லாம் போதும், இறந்தவர்கள் எல்லாம் மீண்டு வருவார்கள், உங்களுடைய பக்தியை பார்த்து நான் அவ்வளவு மனம் வச்சினேன், அதனால எரிபத்த நாயனாரே இனிமேல் சிவகணங்களுள் ஒருவராக நீ இருப்பாய் அப்படின்னு பதவியை கொடுத்துற. அப்படி பதவி கொடுத்து புகழ்ச்சோழருக்கும் எரிபத்த நாயனாருக்கும் சிவபெருமான் நேரிலே காட்சி கொடுத்தார். ஆக ஒரு பட்டத்து யானையை கொன்றால் அந்த மன்னன் கொன்றவனை கொல்ல வேண்டும், ஆனால் கொல்லாமல் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு முயன்றவர் யாருன்னா 63 நாயன்மார்கள் கதையில வரக்கூடிய புகழ்ச்சோழர். காரணமாக இருந்தவர் எரிபத்த நாயனார். இதை நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு அருமையான ஒரு பதில். ஏன்னா பட்டத்து யானை இங்கே கரூரில் வாழ்ந்த அந்த புகழ்ச்சோழ நாயனுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம் ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கு. ஆமா, அவர் சிவனடியார் பூசுவாங்க. அவர் புகழ்ச்சோழ நாயர் பூசுவாரு, எரிபத்த நாயர் பூசுவாரு, சிவகாமியானார் பூசுவாரு, எல்லாருமே அந்த பட்டம் கொடுத்து இருப்பாங்க. ஏன்னா அந்த சிவச்சின்னம் என்பது பசுபதி பாசம் இல்லையா? பசு என்றால் பசுனா அமைதி, பாசம்னா அன்பு. அப்ப இது 3 இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட இந்த கதை சொன்னவனுக்கு அழகான ஒரு பரிசு ஒன்று. ஒரு பரிசு நீங்க கொடுக்க வேணாம், பரிசு கொடுக்குறாரு. ஏதோ பதில சொல்லுவாரா? பரிசு ஒரு பரிசு நம்ம சொன்ன போட்டியா நடக்குதுங்க, பேச்சு போட்டி. ஏங்க அப்படி கிடையாதுங்க. மனமும் வந்து ஒரு பெரியவர்கள் ஏன்னா மூத்தோர் சொல்லும் போது என்ன சொல்ல முற்படுறீங்க தெரியுது எனக்கு. பதில தான் நான் கேட்டேன். என்ன பதில் வேணும்? என்ன பதில் வேணும்னு கேட்கிறேன். தெரியாதோ? இப்படி பேசுறது தெரிஞ்சிருந்தா நான் போய் படுத்துக்கிடுவேனே. அந்த பையன் அவர் உட்கார்ந்திருக்கிறது நான் எதுக்கு உட்கார்ந்திருக்கீங்க? பேசுறோன்றதுனால தான் நிக்கிறேன். அவர் பாட போறதுக்கு உட்கார்ந்திருக்காரு. அதெல்லாம் கிடையாது. அதுதானே நீங்க பாடுறதுதான் போதும். எல்லாம் ஞானமா பேசுறவங்க வந்து பேசினா நான் பேசினா தூங்க மாட்டாப்ல. எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு தூங்க மாட்டாப்ல. ஆமா, நீங்க அப்படி சொல்றீங்கன்னு பார்த்தா நீங்க அப்படி இல்ல அப்படி கிடையாது. உங்க கேள்வி என்ன? பட்ட போட்டதை பார்த்தது ஒரு சித்தம். ஆமா, பொதுவா பட்ட போட்டவர்களை பார்த்தா நமக்கு மோட்சம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். ஆனா சாக முடியுமா? எப்படி இருந்தா யாரு? அதே நாயன்மார்கள் வரலாறு தான் இருக்கு. இந்த நாயன்மார் கதையில நீங்க சொல்ற மாதிரி இதனையும் ஆயுதம் தாங்கி வீழ்ந்தேன் அதிசூரன் அப்படின்னு ஒரு மாபெரும் விழுப்பத்தை பயிற்சி வித்தக்காரன். சிலம்பு, வில்லு, வேல், வாய்ப்பயிற்சி இப்படி சகல விதங்களையும் அந்த கிராமத்துல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வீரன். அதே கிராமத்துல ஏனாதின்னு ஒருத்தன், ஊர் பேர் கிடையாது, அவர் பேரே ஏனாதி. என்ன சிரிக்கிறீங்களா? ஏனாதினா நம்ம மிருதக்கார ஊரு, அஞ்சூர் நாட்டு தலைநகர் அதல்ல. அவர் பெயர் ஏனாதி. அவர் என்ன பண்ணுவாரு, அவரும் அதே ஊர்ல பெரிய வீழ், வாழ் பயிற்சி, சிலம்பு, சகல வித பயிற்சி கிடைக்கூடிய பெரிய ஆள். இப்போ ஊருக்குள்ள சொல்லுவாங்க, நம்ம ஏனாதி வாத்தியா இருக்கார்லப்பா, அவர்கிட்ட கொண்டு பிள்ளைகளை விடுங்கப்பா, நல்ல சிலம்பாட்டம், நல்ல வேல் பயிற்சி, நல்ல கத்தி சட்டை இப்படி எல்லாம் பண்ணி கொடுப்பாருப்பா, கற்றுக் கொடுப்பாருப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே மாணவர்கள் அதிகமாக செய்யறாங்க. அவர் புகழ் ஊரங்கு பட்டி தொழிலாம் பரவுது. இந்த அதிசூரன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி பாரு, முதல்ல அவன்கிட்ட ஒருத்தர் கூட படிக்க போறதில்ல. அவர் கொஞ்சம் கட்டுக்கட்டுப்பா, வர்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறது இல்ல, அன்பா பேசுறது இல்ல, முறையா கத்துக் கொடுக்கறது. அவரே ஒரு ஆர்வம். ஆனா அவருக்கு மாதிரி பேர் வாங்கணும்னு சொல்லி, ஏனாதி மாதிரி பேர் வாங்கணும்னு சொல்லி இந்த அதிசூரன்றவனுக்கு கொஞ்சம் ஒரு பொறாமை கொடுக்கணும். பொறாமப்பட்டு என்ன கவலை தர நாட்டுல பொறாமப்பட்ட அவர் கூட உங்களை போல நான் இருக்கணும்னா அதுக்கு தக்க படிக்கணும், பேசணும், வைக்கணும் சொல்லி ஒருத்தர் இருந்தா அது பாராட்டக்கூடிய விஷயம். பொறாமப்பட்டு என்ன நடக்க போகுது? அதே மாதிரி பொறாமை குணப்படுத்த இருந்தா அப்ப என்னாச்சு, இவனால பயிற்சி மூலமாகவோ வித்தை மூலமாகவோ எந்த இது மூலமாக இவனை நம்ம ஜெயிக்க முடியல. இவனுடைய புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. இவன் இந்த ஊர்ல உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பேர் போடு வாங்க முடியாது. எப்படி இவன் ஆளை தீர்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அதை சொல்லுவாங்கல்ல, வைரத்தால தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணாரு, இவன் சிவனுடைய அடியவர்களை கண்டா இவ்வளவு உடம்புல ஒருத்த பட்டம் விழுந்தா போதும், அதை பார்த்த உடனே சகலத்தை விட்டு வச்சுவிட்டு நெடுஞ்சாங்கடே வந்து கண்ணை மூடி இருக்கும் பாரு, சிவ 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 ரொம்ப சிவப்பழமா இருந்தவன். ஆமா, எதையுமே செய்ய மாட்டான். அப்ப தினசரி என்ன ஆகுது, நாளுக்கு நாள் அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே இப்படி பக்தி சன்மார்க்கத்துல பக்தர்கள் மாணவர்கள் எல்லாம் வந்து இவர்கிட்ட நிஷ்டை வாங்குறதுக்காக இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணாரு, பக்கத்துல இந்த கமண்டர் மாதிரி தண்ணி இருக்கும்போ அதுவும் விபூதி கும்பாவும் பக்கத்துல இருக்கு. வரவர்களா சிவ சின்னத்தை சொல்லி இருந்தாங்க, பட்டை போடுங்க சிவம் 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 அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. வாங்க அதை பட்டை போட அதை அப்படியே பார்த்து கும்பிட மனம் முடிச்சு இப்படி நடந்துகிட்டே இருக்கு. பார்த்தா இவனை இதனாலதான் முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணா, இந்த அதிசூரியன் தெரியுமா, உடம்புல அடிச்சா பாருங்க, உச்சம் தகுந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பட்டையா. கிட்டத்தட்ட அடிச்ச பட்டையை பார்த்தா அங்க இருந்து வரும்போதே கமகமன் மணக்குது. இவர் பார்த்தாரு, என்னடா 3 பேத்துக்கு நம்ம விபூதியை வந்து மோட்ச ஒரு காரணமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இதை காட்டிலே அமோகமா வரானே, பெரிய சிவப்பழமா இருப்பான்
வரும் என்று அங்க இருந்து அப்படியே வரிசையை வந்துகிட்டே இருக்கும் பார்த்தார்ல. வர 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 தன்னை மெய் மறந்து அப்படியே ஆனந்த தாண்ட மாட்டிட்டேன். பெரிய கண்ணை மூடிட்டு சிவ 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 சிவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் பார்த்தேன், கிட்ட நெருங்கி வந்தேன், எடுத்தேன், மறைச்சு வந்து கத்திட்டு ஒரே குத்து ஆளை கொண்டு விட்டேன். அம்மா என்ன கேட்டாங்க? பட்டை போட்டவர்களை பார்த்தா கிடைக்கும். ஆனா பட்டை போட்டதை பார்த்ததுனால ஒருத்தர் செத்தேன் அப்படின்னா, பட்டையை போட்டுவிட்டு பொய்யான வேடம் தரித்து வந்து அதிசுரன் என்று சொல்லக்கூடியவன், ஏனாதி என்று சொல்லக்கூடிய அந்த வீரனை கொன்று சிவபக்தனை கொன்றான். அதற்கு பின்னாலேதான் அவனுக்கு மோட்சம் கிடைத்தது. எம்பெருமான் சிவன் இப்பேற்பட்ட சிவப்பலமாக இருந்து சிவனுடைய நாமமாக பசுபதி வாசம் என்ற பட்டையினாலே தன் உயிரின் தாயே நீ இருக்கும் இடவங்கள அதே மாதிரி சிவகண ஒருத்தனை மேல வந்துறியா அப்படின்னு இருந்தேன். அவன் தான் ஏனாதி நாயனா. சரியா? ஏனாதி அப்படின்ற நாயனா நீங்க சொன்ன மாதிரி சூழ்ச்சி மூலமாக அதுதான் சொன்ன ஒரு பலவீனத்துல அவனை தோக்கடிக்கிறது. அந்த வழியிலே அவனை பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆக இந்த இடத்துல முள்ள புள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்றதால உங்க வாயாலையே சாப்பிடுற போது பாதுகாப்பா இருக்கணும். தண்ணீர் வேணும், வெளிச்சம் வேணும். பருவமடைந்த பெண்ணுக்கு எது தேவை? பாதுகாப்பு. பாதுகாப்பா? சரி, அந்த பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? நான் தான். இல்ல ஒரு அப்பை தான் நீங்க உங்களுக்கே பாதுகாப்பாம ஊர் சுத்திட்டு தெரியுறீங்க. ஒரு அப்பை தான் நான் கொடுக்கறேன். என்ன நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? கணவன் தான். கண் அவன். கண்ணவன். உன் கண் அவன். யார்? உன் கண் அவன். எங்க கண்? என் கண் கேள்விப்பட்டிருக்காது. என்ன உன் கண்? அது என் கண் முருகப்பெருமான் தான். அவனும் சரி சரி என் கண் முருகன் தானே. அவரே தான். அவன் என்ன அவரு? அவன் தான். அவருக்கு என்ன? ஓ மாப்பிள்ளை. மாப்பிள்ளைனா புரியும். எனக்கு மாப்பிள்ளை தான். உங்களுக்கு மாப்பிள்ளை. யாரோ சும்மா விடு. திடீர்னு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஆனந்தமும் அதுதான். நான் கட்டிக்கிற அவனே தான் சாட்சாத் ஒரு மாப்பிள்ளை. முதல்ல நீ சிவசிவா முருகப்பெருமான் அவனுங்கிற தெய்வமா அரோகரான்னு சொல்றேன். ஆனா கட்டிக்க மட்டும் மாட்டேன். ஏன் மாட்டேன்? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? சதா சர்வகாலம் முருகா முருகா முருகான்னு முருகா முருகா உருகிறது பக்தினால. நீங்க காதலிக்கல சொல்றீங்க. நான் கட்டிக்க மாட்டேன். கட்டிக்கிறவன் அடவழி எப்படி கணவனாக முடியும்? கட்டிக்கிறவனா? அப்புறம் அவன் தான் கட்டிடுவான். அதுக்கு நான் சம்மதிக்கணும்ல. அறிவில்லாத கல்விக்கெல்லாம் அறிவு கூட்டி கொடுக்கலாம், கல்வியை கூட்டி கொடுக்கலாம், பொண்ணை கூட்டி கொடுக்கலாம், பொருளை கூட்டி கொடுக்கலாம், பக்தியை கொடுக்கலாம், சித்தியை கொடுக்கலாம், சக்தியை கொடுக்கலாம். இருந்தாலும் உன்னை பார்த்து உன்னை காட்டி அதிகாலை சூரியன் அஸ்தமனமாவதற்கு உனக்கு மெம்பரமான கந்தருக்கு மனமடுத்தி காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் நான் ஒரு வருகிறேன். சத்தியம்